பெருஞ்சுவையோ ஏழைநெஞ்சு இன்னைக்கென்ற ஏற்றமணில் உதைக்கு நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பற்றபினான் வந்திதித்த நல்லாணியில் சோதினாள். இந்த உலகத்தில் எத்தனையோ பிறந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. ஆனால் நம்மளை உஜ்ஜீவிப்பதற்காக எப்படி நம்மளுடைய ஏதாவது விபத்து ஏற்பட்டதுன்னா குளத்துக்குள்ளே போய் ஃபயர் சர்வீஸ்காரங்க தான் உள்ளே இறங்குவாங்க, மற்றவங்களாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ள தகுதி இருந்துச்சு. அந்த மாதிரி மயர்வர மதிநலம் அல்ல பெற்ற ஆழ்வார்களை எம்பெருமான் அனுப்பி வச்சான். எல்லா ஆழ்வார்களும் ஒரே மாதிரி எம்பெருமானிடத்திலேயே ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களால ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே எல்லா ஆழ்வார்களும் ஒரே மாதிரினா நம்மாழ்வார் தான் தலைமை. அந்த நம்மாழ்வாரை காட்டியும் ஒருவருக்கு ஏற்றம்னா இன்றைக்கு அவதாரம் செய்திருக்கக்கூடிய பெரியாழ்வார். ஏனென்றால் நம்மாழ்வார் கூட சில இடங்கள்ல இந்த மாதிரி எம்பெருமானே எனக்கு இதை போக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். ஆனால் நம்முடைய பெரியாழ்வார் 10 பாசனங்களாலே பல்லாண்டு பாடினார். ஏன் பல்லாண்டு பாடணும் என்றால் எம்பெருமானுடைய வடிவழகுக்கு என்ன தீங்கு வருமோன்னு சொல்லி அப்படி குடித்தார். அது யாருக்கு வரும்? ஒரு குழந்தை அலங்காரம் பண்ணி வெளியே போகுதுன்னா கூப்பிட்டு நெத்தி அந்த கன்னத்தில் ஒரு கருப்பு பொய் வைப்பாங்க. இந்த கருப்பு மை எதுக்குன்னு சொன்னால் திருஷ்டி கழிக்கிறது. எம்பெருமான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை பாடினார்களே தவிர அவருக்கு பெரிய ஆழ்வார் அவதாரம் பண்ணினது இன்றைய ஆணிதனில் சோதி என்றால் ஆதரிக்கும். இந்த ஆணிதனில் சோதி எப்பேற்பட்டது என்று சொல்ல, ஞானியருக்கு ஒப்போர் இல்லை என்று இவ்வுலகு தன்னை எப்போதும் சிந்தித்திருந்தார். நாம் உயர்றதுக்கு ஒரே வழி எப்போதும் அவனையே சிந்தித்திருக்க வேண்டும். பெரியாழ்வார் காட்டின வழி, ஆலயத்துக்கு சென்றால் பெருமாளை சேவித்தால் என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதுல நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. அப்ப என்னதான் செய்யறது? இங்க இருந்து போய் சும்மா நிக்கிறதானா பல்லாண்டு